இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாமி, உனக்கே இது நியாயமா இருக்கா? என் தங்கச்சி என்ன தப்பு பண்ணா? அவ எவ்வளவு நல்லவ தெரியுமா? அவளுக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? சாமி, வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி. இந்தாங்க. என்ன விஷயமா? எனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். ரொம்ப சந்தோஷம்மா. நல்ல விஷயமா. யாருமா மாப்பிள்ளை? எந்த ஊரு? இதே ஊரு தான். எங்க அத்தையோட குடும்பம் தான். எங்க அத்தை சுபத்ரா இருக்காங்கல்ல, அவங்க மூத்த பையன் ராகவ்க்கும் எனக்கும் தான் நாளைக்கு நிச்சயதார்த்தம். சந்தோஷம்மா. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. வர சாமி. வாமா. சாமி, என்ன சாமி, போற பொண்ணு இப்படி உன்னிப்பா பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணுக்கு தான் ஜாதகத்துல மூல நட்சத்திரம். அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா உயிரோடு இருக்க கூடாது. அப்படி இருக்கிற இடத்துல பொண்ணு எடுக்க கூடாதுன்னு நானே அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். அப்படி இருந்தும் அவங்க எப்படி முடிவு பண்ணாங்கன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுடி. எங்கடி இருக்க? நான் கோவில்ல இருக்கேன். நாளைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட், மறக்காம வந்துடு. என்னடி திடீர்னு சொல்ற? ஆமா, திடீர்னு தான் முடிவாச்சு. யார் மாப்பிள்ள? எங்க அத்தை பையன் தான். எப்படிடி ஜாதகம் செட் ஆகலன்னு சொன்ன? திடீர்னு அவங்க கூடவே எப்படி? அது ஒரு சின்ன கோல்மால் வேலை. எங்க அத்தை இருக்காங்கல்ல, ஜாதகத்தை மாத்தி வச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. என்னாச்சு இசை? என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவங்க ஜாதகத்தை மாத்தி எழுதி வச்சுதான் உங்களை சுபத்ரா அத்தையெல்லாம் ஏமாத்திருக்காங்க. வாட்? இசை, என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ தீப்தி அங்க வந்து சாமி கும்பிட்டாங்க. அவங்க நிச்சயதார்த்தம் சொல்லி யார் கூடயும் போன்ல பேசும்போது ஜாதகத்தை மாத்தி எழுதி உங்க ஜாதகத்தோட பொருத்தி அமைச்சுதான் இந்த நிச்சயத்தை அமைச்சோன்னு சொன்னாங்க. நான் அத பார்த்தேன். ஏங்க, நீங்க நல்லா கேட்டீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்னாலயும் இதெல்லாம் நம்ப முடியல. இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கும் ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. இசை, நீங்க யாரையாவது தப்பா பார்த்துட்டு அவங்க பேசுறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம்ல? இல்லங்க, என்ன நம்புங்க. நான் ஒன்னும் என் தங்கச்சி வாழ்க்கைக்காக இப்ப அவசரமா உங்ககிட்ட வந்து நான் இதை சொல்லல. உங்களையும் சுபத்ராத்தையும் ஏமாத்துறாங்கிறதுனால தான் நான் அவசரமா உங்களை கூப்பிட்டு சொன்னேன். நாம போய் சுபத்ராத்த கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம். அவங்க விசாரிச்சு முடிவெடுக்கட்டும். சரிங்க, வாங்க போலாம். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி குழந்தை கையில போய் சூடு வச்சிருக்கீங்க. யார் நீ? ஓ, நான் யாரா? இருங்க, இப்பவே ஸ்ருதி சில்ட்ரன் கேருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. இசை, இசை, வாமா. இவன் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? வா பானுமதி, இவ பேரு இசை. இவதான் என்னோட 2வது மருமக. விஷாலுக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற பொண்ணு. எல்லாரும் முன்னாடியும் என்ன கால்ல விழ வச்சுட்டல. என் வாழ்க்கையில உன்னை நான் மறக்கவே மாட்டேன். இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னையே நினைச்சிட்டு இருக்கணும். உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இவங்க என்ன இங்க? புரியலையே. அண்ணி, இவ தான் நான் சொன்னவ. நம்மள அன்னைக்கு சுபத்ரா கிட்ட மாட்டி விட்டாளே, இவ்வளவுதான் விஷாலுக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. எனக்கு இவ்வளவு தெரியும். நான் பார்த்திருக்கேன். அம்மா, இவங்க
இவங்க ரொம்ப தப்பானவங்கம்மா. ஜாதகத்தை மாத்தி வச்சு உங்களை ஏமாத்திருக்காங்க. ஹே, ராகவ், என்ன சொல்ற? ஆமாமா, நான் சொல்றது உண்மைதான். இவங்க பொய்யான ஜாதகத்தை வச்சு உங்களை ரொம்ப ஏமாத்திருக்காங்க. ஹே, உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு ராகவ். இவங்க ஜாதகத்தை மாத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்றியே, எப்படி சொல்ற? இசைதாமா சொன்னாங்க. இவங்க போன்ல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நாளைக்கு நான் நிச்சயம் வச்சிருக்கேன், என்னோட அத்தை பையன் தான் மாப்பிள்ளன்னு இவங்க சொன்னாங்க. ம்ஹும். ஜாதகத்தை மாத்தி வச்சுதான் என் அத்தைய நான் சம்மதிக்க வச்சேன்னு இவங்க சொன்னாங்க. நான் அதை பார்த்தேன், கேட்டேன். இத பாரு, இது ரொம்ப தப்புமா. இப்படி ஒரு பொண்ணு மேல, ஒரு குடும்பத்து மேல அபாண்டமால பழி சுமத்த கூடாது. நான் தப்பா நிறைய விஷயங்களை பண்ணிருக்கேன், பண்ணிட்டும் இருந்தேன். ஆனா இப்போ இல்ல. யாராவது அவங்க பொண்ணோட ஜாதகத்தை மாத்தி வைப்பாங்களா? அந்த அளவுக்கெல்லாம் நான் மோசமானவ கிடையாது. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணுங்கிற ஆசையில தான் தீப்திய ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட தான் ஜாதகத்தை கொடுத்தோம், நீங்களும் பொருத்தம் பார்த்து சரியா இருக்குன்னு தானே வந்து சொன்னீங்க. சந்தோஷமா நிச்சயம் பண்ணலான்னு வேற சொன்னீங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இத பார் சுபத்ரா, இப்போ உனக்கு பிடிக்கலனா இதோடயே நாம நிறுத்திக்கலாம். அதுக்காக அபாண்டமா என் மேல இப்படி எல்லாம் பழி போடாதீங்க. எங்களை இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. அன்னைக்கு இந்த மாதிரி தான் இந்த பொண்ணு எங்கிருந்த வந்து ஏன் மேல பழிய போட்டு என்ன அசிங்கப்படுத்தினா. இன்னைக்கு நம்ம அண்ணி மேல, தீப்தி மேல எப்படி ஒரு பழிய சொல்றா. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னாக கூடாதுன்னு இவதான் ஏதோ பிரச்சனை உண்டாக்குறான்னு நினைக்கிறேன். நீ நல்ல எண்ணத்தோட தான் செஞ்சிருக்க, ஆனா அவங்க அப்படி இல்லம்மா. நீங்க சொல்றது பொய். நீங்க ஜாதகத்தை மாத்தி வச்சு அத்தைய ஏமாத்திருக்கீங்க. தீப்திய ராகவ் கட்டிக்கிட்டா சுபத்ரா அத்தை உயிருக்கும் மாமா உயிருக்கும் ஆபத்து இருக்கு. அதனால போலி ஜாதகத்தை எழுதி அத்தை கிட்ட கொடுத்து ஏமாத்தி வச்சிருக்கீங்க.